சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 11. தொடர்ந்து வீரப்பாகு சொன்னான். அதுவும் இளவரசன் மாளிகையில் இருக்கத் தகுந்தவள். அங்கு இவளை அழைத்துச் செல்கிறேன் என்ற வீரப்பாகு மைவிழியை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். பின்னால் வந்த அவனது வீரன், பிரபு பிரபு, அவள் பரதவர் பெண்ணல்ல, அதோ பாருங்கள் என்று கூறி மைவிழியின் தலையில் தொங்கிய முத்துச்சரத்தை காட்டினான். அப்படியா, பிடியுங்கள் இவர்களை என்று கூறி மைவிழியை நெருங்கினான். மைவிழி அச்சத்தால் விடவெடுத்துப் போனாள். ஆனால் அவள் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்தன. இளவரசன் தோளில் இருந்த வலை திடீரென பறந்து விரிந்து பாய்ந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் 2 சாளுக்கிய வீரர்களும் வலையுடன் மணலில் சாய்ந்தனர். அப்போது தோப்பிலிருந்து சீனன் யாங்ஸின் புன்முறுவலோடு வந்தான். சீன மொழியில், இளவரசே, இருவரையும் கொண்டு விடட்டுமா என்றான். கொல்ல வேண்டாம் என்று சீன மொழியில் சொன்னான். மைவிழிக்கு ஆச்சரியம். இளவரசருக்கு சிற்பம் செய்யவும் தெரிகிறது, கோயில் கட்டவும் தெரிகிறது, சமயோசித புத்தியும் இருக்கிறது, சண்டை போடவும் தெரிகிறது, சீன மொழியும் தெரிகிறது. இவர்கள் இருவரையும் வலையோடு சேர்த்து கட்டிவிடு, காலையில் பரதவர்களை அனுப்புவோம் என்று சொன்னான். சீனன் யாங்ஸின் அப்படியே செய்தான். இதை பார்த்த மைவிழி, சீனன் மகாசூரன் என்றாள். அப்போது வீரப்பாகு, ஒரு வீரனை இன்னொரு வீரன் நடத்தும் முறை சரியல்ல என்றான். நான் வீரன் என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? நீங்கள் பல்லவ இளவரசர் என்பதை புரிந்து கொண்டேன். வீரப்பாகு, நீ எதிரிப்படைகளின் உபத்தளபதி என்பதால் உன்னை உயிருடன் விட்டு விடுகிறேன். நீங்கள் இருவரும் வலைக்குள்ளே பிணைக்கப்பட்டு இருங்கள். நாளை காலை உங்களை விடுவிக்க யாராவது இருவரை அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு சீனனை பார்த்து கேட்டான். படகு எங்கே? கடல் வளைவின் மறுபுறத்தில் இருக்கிறது. மற்ற இருவர் எங்கே? கடிகைக்கு போயிருக்கிறார்கள். நீ ஏன் போகவில்லை? உங்களை விட்டு அகலக்கூடாது என்பது சீன சக்கரவர்த்தியின் உத்தரவு. இதுவரை சீன மொழியில் இளவரசன் பேசியதால் மைவிழிக்கு ஒன்றும் புரியவில்லை. மைவிழி இளவரசனை அதிசயமாக பார்த்தாள். வா மைவிழி, இனி இங்கு இருக்க வேண்டாம். எங்கு போவது? உபத்தளபதிகள் தங்கியிருக்கும் கொடவரை மண்டபத்துக்கு. எதிரிகள் இருக்கும் இடத்துக்கா? ஆம். சிங்கத்தின் குகைக்குள் தலையிடுவது உசிதமா? இருப்பது சிங்கமா என்று சொல்லிக்கொண்டே நகரத்தை நோக்கி நடந்தான். மைவிழியும் சீனனும் பின்தொடர்ந்தார்கள். நகரத்தில் எதிரிப்படைகள் நடமாடிக்கொண்டிருந்தன. இளவரசன் தோப்பு வழியே ஆதிவராக குகையை அடைந்தான். மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே உபத்தளபதிகள் யாரும் இல்லை. சிறு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. விளக்குக்கு எதிரே தனியே ஒரு வீரன் நின்றிருந்தான். அந்த சமயத்தில் இளவரசன் கையில் இருந்த கத்தி லேசாக உராய அந்த வீரன் மெல்ல திரும்பினான். அந்த வீரன் பல்லவ இளவரசனை பார்த்தான். அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த மைவிழியையும் சீனனையும் பார்த்தான். பின் அந்த வீரன் இளவரசனை பார்த்து, யார் நீ என்று கேட்டான். கடல் மல்லை பரதவன் என்றான். அந்த சீனன் யார்? அந்த பெண் யார்? சீனன் எனது நண்பன். அந்த பெண் என்று சொல்லி தடுமாறினான். புரிகிறது, அந்த பெண்ணை பற்றி சொல்வதில் உனக்கு சங்கடம் இருக்கிறது. சட்டென்று பேச்சை மாற்றினான் இளவரசன். தங்களை பார்த்தால் அரச குலத்தவராக தெரிகிறது. அந்த வீரன் தலையை ஆட்டினான். அரச குலத்தவர் தனித்தனியாக இந்த குகைக்கு ஏன் வர வேண்டும்? ஓஹோ, ஆதிவராக பெருமாளை தரிசிக்க வந்திருக்க வேண்டும். போரில் வெற்றியடைய விரும்புபவர்கள் இந்த பெருமாளை தரிசித்து செல்வது வழக்கம். உங்களை பார்த்தால் சாளுக்கியர் போல தெரிகிறது. ஆம், ஆகவே பல்லவ சாம்ராஜ்யத்தை வெல்ல பெருமாள் அருளை பெற வந்திருக்கலாம். அத்தனை பலன் இந்த கோயிலில் இருக்கிறதா? கிடைக்கிறது. அத்தாட்சியும் இருக்கிறது. நரசிம்ம பல்லவர் வாதாபி மீது படையெடுக்கும் முன்பு ஆதிவராக பெருமாளை தரிசித்து விட்டு சென்றதாக பல்லவர் வரலாறு கூறுகிறது. ஆண்டவன் கருணை வள்ளல். வாதாபியில் விளைவித்த அழிவை ஒரு நாளும் அனுமதித்திருக்க மாட்டான். ராஜசிம்ம பல்லவனுக்கு அந்த வீரன் மீது சந்தேகம் வந்தது. தாங்கள் யார் தெரியவில்லையே? விக்கிரமாதித்தன். இந்த பெயரை கேட்டது மூவரும் பேரதிர்ச்சி